ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோவக்காய் பொரியல் எப்படி கசப்பு இல்லாமல் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு பொடி போதுங்க. இந்த ஒரு பொடி செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த பொரியல் செஞ்சாலும் கடைசியாக இது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இறக்குனிங்கன்னா பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பொடி செய்கிறத எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சு தான் போகுமே வழிய நல்ல மனம் கிடைக்காது. இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நல்லா பொன்னிறமாக வறந்ததுக்கப்புறம் நம்ம அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் அதே பேன்லேயே சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 2, கருகாப்பில் தழை இதை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும். வரமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதிகமாக செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா வரமிளகாய் ஒரு 5 போல் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் 2 தடவை பொரியல் செய்கிறதுக்கான குவான்டிட்டி தான் சொல்லியிருக்கேன். இதை நல்லா வறுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நிலக்கடலை பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இதை வீடியோவில் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன், மறந்துட்டேன். அதனால் நிலக்கடலை பருப்பு கம்பல்சரியாக ஆட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன். அதை உள்ளே ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் கருகாப்பில் தழை ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த கோவக்காயில் இருக்க கசப்பை இந்த தக்காளி எடுத்துரும். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வணங்குற அளவுக்கு தான் நம்மளுக்கு பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் வெங்காயம் நல்லா வணங்குற அளவுக்கு தான் நம்மளுக்கு பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் உள்ளே ஆட் பண்ணிக்கணும். சுகர் பேஷண்ட் இருக்கவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவு குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது வணங்குறதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நாம் க்ளீன் பண்ணி வச்சு கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேகிற அளவுக்கு கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வணங்க விட்டுறணும். இப்போ கோவக்காய் நம்மளுக்கு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி மசாலாவில் ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சங்காட்டி 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் பொரியல் நல்லா மணமாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் நிலக்கடலை ஆட் பண்ணுற அளவுக்கு தான் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி கோவக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன். இந்த கோவக்காய் பொரியல் தயிர் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து